ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு பலனை தர முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய பலனை அதிகரிக்க முடியாது. வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய அன்பின் கரத்துக்குள் கொடுத்து அவருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது அதுவே உங்களுடைய பலனாய் மாறுகிறது. தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. உங்கள் அன்பு எவ்வளவு பெருசு, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. தடைகள் உடைக்கப்படட்டும் அப்பா. எந்தெந்த காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் அநேக நாட்களாய் முயற்சிகள் எடுத்து சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை காணச்சேங்கப்பா. மனுஷ கண்களிலெல்லாம் தயவை கட்டளையிடுவீராக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுங்கப்பா. வியாதிகள் மாறட்டும். இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் வராதபடி தேவ சமாதானம் இவர்கள் வீட்டை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. மனநிறைவோடு இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய், சமாதானம் நிறைந்த ஒரு நாளாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆமேன்.